ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ்எஸ்சிலேருந்து எம்டிஎஸ்க்கான சூப்பரான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு மத்திய அரசின் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து எம்டிஎஸ்க்கான வேலையை கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஸோ மிஸ் பண்ண எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இந்த வேலைக்கு எப்போ நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 26/6/2025 24/7/2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லி ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 29/7/2025 31/7/2025 வரைக்கும் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம் எப்போ இருக்க போகுதுன்னா 20 செப்டம்பர்லேருந்து 24 அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. ஓகே, இதில் என்னமான பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது எம்டிஎஸ், அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்கான வேக்கன்சி. நான் டெக்னிக்கலில் மத்திய அரசோட குரூப் சிக்கான வேலைவாய்ப்பு தாங்க. பல்வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலைவாய்ப்பு இருக்க போது. ஸோ பதவியை பொறுத்த வரைக்கும் ஹவால்டர் போன்ற பதவியெலாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன, அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, முதல்ல எம்டிஎஸ்க்கான பதவி. ஸோ எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் வேக்கன்சிஸ் பீயிங் கலெக்டட். ஸோ வேக்கன்சி இன்னும் பார்த்தா கலெக்ட் பண்ணாமல் இருக்காங்க. எப்போயுமே அதிகபட்சமாக எம்டிஎஸ்சில் தான் வேக்கன்சி அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ இந்த தடவை பார்த்தா வேக்கன்சி கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதிகபட்சமாக தான் வரும், அதை எதிர்பார்க்கலாம். ஸோ மினிமம் பார்த்தா 10,000 வேக்கன்சி கிட்டியாச்சும் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஹவால்டருக்கான பதவி, அதாவது சிபிக் மற்றும் சிபிஎன், அதாவது சிபிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த இன்கம் டேக்ஸ் இருக்க பாருங்கள், கஸ்டம்ஸ், அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேக்கன்சி. இது பார்த்தா நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட். இங்கே 2 தான் ஹவால்டருக்கான பதவி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எம்டிஎஸ்க்கான பதவி, அது வேக்கன்சி இன்னும் கலெக்ட் பண்ணல, பட் விரைவில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஹவால்டருக்கான பதவி 1075 வேக்கன்சி டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ வேக்கன்சிஸ் எல்லாமே நாங்கள் வெப்சைட் மூலமாக அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ வெப்சைட்டை அடிக்கடி நீங்கள் செக் பண்ணி பார்த்துருவாங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்க எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க ஆன்லைன் மூலமாக. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எம்டிஎஸ் பதவிக்கு 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஹவால்டர் பதவிக்கு 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாரி ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டிக்கு அதிகபட்சமாக 5 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசிக்கு 3 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக நம்ம பார்க்க போகிறது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான். ஸோ அது ரொம்பவே பார்த்தா இம்பார்ட்டண்டான பேஜ்னே சொல்லலாம். அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாவே போதுமானது. ஸோ எசென்ஷியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த கேண்டிடேட் மஸ்ட் ஹவ் பாஸ்டு மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷன் ஆர் ஈக்குவலன்ட் கொடுத்துருக்காங்க. 1/8/2025 நிலவரப்படி நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாவே போதுமானது. இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மாரி தான் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஹவு டு அப்ளை, வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணலாம் அல்லது மைஎஸ்எஸ்சி வெப்சைட் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 100 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். இதுவே அனைத்து கேட்டகரியை சார்ந்த பெண்களாக இருக்கட்டும், எஸ்சியாக இருக்கட்டும், எஸ்டியாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கட்டும், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கட்டும், உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த வேலைக்கு தாராளமாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். அடுத்த கட்டமாக உங்களுக்கு எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு தமிழகத்தில் எங்கெங்கே போடுங்களோ சேம் அதேமாரி சென்டர் தாங்க இங்கேயும் இருக்க போது உங்களுக்கு. ஸோ சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், கிருஷ்ணகிரி போன்ற இடங்களில் தமிழகத்துக்கு எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணலாம். ஓகே, அடுத்த கட்டமாக இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா எம்டிஎஸ் பதவிக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், வெறும் சிங்கிள் எக்ஸாம் வைக்கிறாங்க எம்டிஎஸ்க்கு. இதுவே ஹவால்டர் பதவிக்கு எக்ஸாம் இருக்க போது வித்
ஃபிசிக்கல் டெஸ்ட் வைக்கிறாங்க, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. ஓகே, எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் தமிழ் லாங்குவேஜில் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் தாராளமாக எழுதிக்கலாம், தமிழ்லேயே எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். ஓகே, அடுத்த கட்டமாக எக்ஸாம் பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். இல்லை செஷன் 1 செஷன் 2 வந்து பிரிக்கிறாங்க. செஷன் 1ல் நியூமரிக்கல் மற்றும் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி மேக்ஸிமம் 20 கொஷின் 60 மதிப்பெண் எக்ஸாம் இருக்க போது. ரீசனிங் எபிலிட்டி மற்றும் ப்ராப்ளம் சால்விங் அது ஒரு 20 கொஷின் 60 மதிப்பெண். செஷன் 2ல் ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு 25 கொஷின் 75 மதிப்பெண் எக்ஸாம் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் மற்றும் காம்ப்ரன்சேஷன் 25 கொஷின் 75 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ இதான் எக்ஸாமுக்கான பேட்டர்ன். ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான் இருக்க போது, சிங்கிள் எக்ஸாமினேஷன் தான், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எம்டிஎஸ் பதவிக்கு ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும், அதை கம்ப்ளீட் பண்ணவே போதுமானது. அதுக்கான சிலபஸ் என்ன அதை பற்றியும் கீழே அறிவிச்சிருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க சிலபஸை ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, இதுவே ஹவால்டர் பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிக்கான டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. என்ன மாதிரி டெஸ்ட் இருக்கும் அப்படின்னா வாக்கிங். ஸோ ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா 1600 மீட்டரை 15 நிமிஷத்தில் நடந்து காட்டுற மாதிரி இருக்கும். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டரை 20 நிமிஷத்தில் நீங்கள் நடந்து காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டாக வந்து வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஹவால்டர் பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஆண்களுக்கு மினிமம் ஹைட்டு 157.5 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செஸ்ட்டு வந்து பார்த்தா 81 சென்டிமீட்டர், எக்ஸ்பென்ஷனில் 5 சென்டிமீட்டர் இருக்கணும். இதுவே பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஹைட்டு 152 சென்டிமீட்டர் இருந்தாவே போதுமானது, வெயிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிலோ இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த டெஸ்ட்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஹவால்டர் பதவிக்கு மட்டும். ஓகே, அடுத்த கட்டமாக அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன் எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அதையும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேக்கன்சி பற்றி அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது எந்தெந்த இதில் வேக்கன்சி இருக்குது அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த கோட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் கோடு கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த கோடு எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த ரீஜன் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உங்கள் ரீஜன் எதுவோ, அதாவது ஹவால்டருக்கு கொடுத்துருக்காங்க, எம்டிஎஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது எம்டிஎஸ் பதவி ஒன்று இருக்குது, ஹவால்டர் வந்து சிஜிஎஸ்டி பதவி இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தா சதர்ன் ரீஜனில் வரும். ஸோ சதர்ன் ரீஜன் அப்ளை பண்ண போகிறீங்க இந்த கோட். இப்போ நீங்கள் வந்து பார்த்தா ஹவால்டர் சிஜிஎஸ்டி சென்னையில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 57 கோடு நோட் பண்ணிக்கோங்க. அதேமாரி ஹவால்டர் கஸ்டம்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்க சென்னையில் அப்படின்னா இந்த கோடு நோட் பண்ணி வச்சுக்கோங்க 59. இது வந்து பார்த்தா நம்ம சதர்ன் ரீஜனுக்கு கீழே வரும். இந்த கோடில் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ண சொல்ல அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு ஹவால்டராக இருக்கட்டும், ஏன்னா எம்டிஎஸ்க்கு இன்னும் வேக்கன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, எம்டிஎஸ்க்கு தனியாக கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு. இப்போ ஹவால்டர் பதவிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஒன்று எங்கெங்கே வேக்கன்சி இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு இதுவாக கொடுத்துருக்காங்க. மும்பை அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இல்லை சென்னையும் இருக்கும். ஸோ சென்னை கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிஜிஎஸ்சியில் மொத்தம் 32 வேக்கன்சி. அதில் வந்து பாருங்கள் எஸ்சிக்கு எவ்வளோ, பிசி அந்த ஓபிசிக்கு எவ்வளோ, அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக ஹவால்டருக்கான பதவிக்கு எவ்வளோ வேக்கன்சி அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் டென்டேட்டிவ் வேக்கன்சி. ஸோ உங்களுக்கு ஹவால்டர் பதவிக்கு மட்டும் மொத்தமாக 1025 வேக்கன்சி, எம்டிஎஸ்சிக்கு இன்னும் அதிகபட்சமாக இருக்கும். ஸோ அதை வேக்கன்சி அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். இந்த வேக்கன்சி கண்டிப்பாக ஸோ 20-30K வரைக்கும் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி வேலையை பற்றின தகவலாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், ட்விட்டர் பேஜாக இருக்கட்டும், டெலகிராம் குரூப்பாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உடனுக்குடனே எல்லா அப்டேட்டுமே அதை நம்ம வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.